கைத்தொழில் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட்டுமா. இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஆஃப்ரிக்கன் ஃப்ளார் ஹெக்ஸகன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது நீங்கள் தனித்தனியாக மோட்டிவ் மாதிரி அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி பண்ணலாங்க. இல்லை இதே மாதிரி நிறைய ஹெக்ஸகன் பண்ணி இந்த இடத்துல சைட்ஸ்லலாம் அட்டாச் பண்ணி பெரிய பிளாங்கெட் மாதிரி கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பேரலாக ஒரு கலர் எடுத்துக்கோங்க, ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி. நீங்கள் இதை பெரிய பிளாங்கெட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன 2 கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே இப்படி மாற்றி யூஸ் பண்ணி நிறையா ஃப்ளார்ஸ் பண்ணலாம். ஒரே ஃப்ளவர் இல்லாமல் இப்போ நான் எல்லோ ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதை அப்படியே ரெட்டை நடுவில் போட்டு எல்லோ இது பண்ணி பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அப்புறம் ஒரு காமன் கலர் பார்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 கலர்லேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் இது ஆக்சுவலாக 6 பெட்டல்ஸ்லையும் பண்ணலாம், இல்லை 8 பெட்டல்ஸ்லையும் பண்ணலாங்க. ஸோ நம்ம 6 பெட்டல்ஸில் பண்ணாமல் நல்லாயிருக்கும், அது ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும் அப்படிங்கிறனால அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் திக்கான யானை எடுத்திருக்கேன். ஸோ 5.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அது எனக்கு இவ்வளோ பெரிய, இது டயாமீட்டர் 5 இன்ச்சு கிடைக்கும். நீங்கள் சின்ன நூல் எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய பூ வராது. அதுக்கு தகுந்த மாதிரி 4 mm இல்லைனா 3 mm ஹூக்கை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்லிப் நாட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 செயின் போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது 3 செயினு, திரும்ப ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த இது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி 6 பேர் வர்ற மாதிரி போடணும். சரிங்களா? ஸோ டபுள் க்ரோஷே எப்படி போடுறது, ஒரு தடவை சுற்றி உள்ளேருந்து எடுத்து, இப்போ ஹூக்கில் 3 இது இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை, அடுத்து 2 ஒரு தடவை எடுக்கணும். ஸோ இப்போ 2 பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி மொத்தம் 6 பேரு, 6 கேப்பு வரணும், 6 செயின் ஸ்பேஸ் வரணும். சரிங்களா? ஸோ இதே நீங்கள் 8 பேர் போட்டிங்கன்னா இந்த இதில் 8 இது வரும். ஸோ அது ஹெக்ஸகன் மாதிரி வராமல் ஸ்கொயர் மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஹெக்ஸகன் தான் பண்ண போகிறோம். செயின் ஸ்பேஸ் போட மறந்துடாதீங்க, ஏன்னா அந்த செயின் ஸ்பேஸில் தான் அடுத்த ரவுண்டு ஒர்க் பண்ணுவோம். இது ஆஃப்ரிக்கன் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இந்த இது பேரே ஆஃப்ரிக்கன் ஃப்ளார் தான். ஸோ நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் மோட்டிவ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர் போடணும்னு அவசியம் இல்லை. இது நான் பிளாங்கெட் போடணுன்றனால பார்டர் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த சைடில் தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் மோட்டிவ் மாதிரி இல்லை கோஸ்டர் மாதிரி போட்டிங்கன்னா இந்த பூ மட்டுமே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா? சரி, இப்போது 1 2 3 4 5 போட்டிருக்கோம். செயின் போட்டேன். இது 6வது. ஸோ கடைசி செயின் ஸ்பேஸ் போட்டுட்டு தான் இந்த செயின் 3 டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு 6 ஸ்பேஸ் வரணும் இல்லைங்களா, அதுக்காக. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ செயின் 1 போட்டு இந்த டெயில் எண்டை கட் பண்ணிடுங்க. ஸோ இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கலரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணலாம், ஆனால் பார்த்து அந்த செயின் 1 ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்போயுமே இந்த இடத்துல ஜாயின் பண்ணேன், எதில் முடிச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸில். ஸோ தட் இந்த டெயில் எண்டும் சேர்த்து நம்ம வீவின் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ
இது உள்ளே விட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 திரும்ப இன்னொரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? அடுத்து செயின் 2 சாரி செயின் 2 ஸ்பேஸு, திரும்ப அதே ஸ்பேஸில் அதே செயின் 1 ஸ்பேஸில் இன்னொரு 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா? மொதல் தடவை வந்து நம்ம ஒரு பேர் தான் போட்டோம், செயின் 1 போட்டோம். இதில் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 பேரு செயின் 2. சரிங்களா? ஸோ இந்த 2 டெய்லண்டே உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த செயின் ஸ்பேஸில் இதே மாதிரி இப்போ நம்ம வந்து இது ஹெக்ஸகன் மாதிரி போடுறோன்றனால ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கார்னர் மாதிரி வரும் இல்லைங்களா? நம்ம சாதாரணமாக கிரானிக் ஸ்கொயரில் எப்படி போடுவோம், 2 3 2 3ன்னு போடுவோம் இல்லைங்களா? இது அதுக்கு பதிலாக 2 2 2. ஏன்னா 6 சைடும் நம்மளுக்கு 6 கார்னர் வரணும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 பேரு ஐ மீன் 2 டபுள் க்ரோஷே 2 செயின் போடுறோம். சரிங்களா? ஸோ அடுத்த செயின் ஸ்பேஸில் உங்களுக்கு இதில் வந்து மிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ சான்ஸே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ப்ளஸ் பூ தான் ஒர்க் பண்ண போகிறோன்றனால எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போவே நம்மளுக்கு அந்த ஹெக்ஸகன் இதாகுது பார்த்தீங்களா, ஷேப் ஆகுது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸியான மோட்டிஃப்ங்க, ரொம்ப அழகான மோட்டிஃப் கூட. ஸோ நான் வந்து இந்த பேருக்கு நடுவில் மட்டும்தான் செயின் 2 போடுறேன். அடுத்த ஸ்பேஸ்க்கு போகும்போது செயின் ஸ்பேஸே போடுறதில்ல. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கவனித்து போடுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு செயின் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். 1 2 செயின் 2 1 2. ஓகே. இப்போது இந்த செயின் 3 ஸ்பேஸில் சாரி செயின் 3 உடைய டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும். சரிங்களா? நீங்கள் இதுக்கு வந்து இந்த ரவுண்டு இந்த கலர் போதும் அப்படின்னு வேறு கலர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் இதே கலரே இன்னொரு இதுவும் போட்டிங்கன்னா அந்த பூ வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். அப்புறம் இந்த உள்ளே கொடுத்துருக்க கலரை மேலே பார்டர் போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த செயின் 2 ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 7 டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ இப்போது அதாவது இந்த செயின் ஸ்பேஸ்க்கு நடுவில் இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா. அது ஆக்சுவலாக ஸ்பேஸ் கிடையாது, அடுத்த ஸ்டிச்சு தான். அந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்பேஸில் அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் 7 டபுள் க்ரோஷே. 2 3 4 5 6 7. ஸோ இப்போது அந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி அந்த பெட்டல் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 7 டபுள் க்ரோஷே இந்த பேருக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை முடிங்க. எப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அடுத்த ரவுண்டு போடுறதுன்னு. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸும் போட்டேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சில் மறுபடியும் உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து செயின் 1 போட்டு இதை கட் பண்ணிடுங்க, இதை ஃபாஸ்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள்
நான் இந்த இடத்துல இந்த உள்ளே போட்டிருக்க கலர் பார்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த மாதிரி பிளாங்கெட் போட்டிங்கன்னா இந்த ரவுண்டு வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இந்த ரவுண்டு பார்டராக போடுவோம் இல்லைங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கோஸ்டராக இல்லைனா மோட்டிஃபாக போட்டிங்க அப்படின்னா இந்த ரவுண்டு இந்த இதை வந்து கண்டிப்பாக பார்டர் போட்டுட்டு இதை போட தேவையில்லை. இந்த பெரிய பார்டர் வந்து போட தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து எவ்வளோ இதாக, ஏன்னா இது வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா, இப்போ நான் வெறுமனே ரெட்டுக்கு அப்புறமே ஒயிட் போட்டிருந்தேன்னா இந்த ஒரு ஃபினிஷிங் வந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முடிச்சிருக்க இடத்துல ஜாயின் பண்ணல, ஏன்னா அப்புறம் ரொம்ப முடிச்சு போட்டு ரொம்ப இதாக தெரியும். இதுக்கு அடுத்த இதில் ஜாயின் பண்ணுறேன். அப்படின்னா இந்த டெய்லெண்டை வந்து இதில் வீவின் பண்ணிடலாம், இந்த டெய்லெண்டை இதில் வீவின் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ செயின் 1 போட்டிருக்கோங்க. இப்போது எல்லாத்துலேயும் இந்த 7 பெட்டல்லையும் பெட்டலில் போட்டிருக்கிற 7 டபுள் க்ரோஷேலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ இதுதான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடுவீங்க. சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க எப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? டெய்லெண்டை வீவின் பண்ணிகிட்டே வாங்க, அதை விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் இதை பார்டர் போட்டேன். நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயின் 1 தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து புது கலர் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்லிப் ஸ்டிச்சோட அந்த ஸ்லிப் நாட்டோட சேர்த்து போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் கவனித்து அந்த 2 இதையும் சேர்த்து எடுத்து கண்டிப்பாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது செயின் 1 போட்டு இதை கட் பண்ணுறேன். இப்போது வெளி பார்டர் இது ரொம்ப ஈஸிங்க, வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான். ஆனால் அந்த கார்னர் மாதிரி வர்றதுக்காக நம்ம செயின் 1 போடுவோம். சரிங்களா? ஏன்னா அந்த சைட்ஸ் அப்போ தான் வந்து ஒரு சைடு முடித்து அடுத்த சைடு ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் இப்போ முடிச்ச இடத்துல தொடங்காதீங்க, அடுத்த இதில் தொடங்குங்க. ஸோ அதுட்டு உங்களுக்கு வந்து நாட்ஸ்லாம் இன்விசிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ செயின் 2 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. ஆனால் இந்த இப்போது 7 இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பெட்டல்ஸில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 7 போட்டிருக்கோம். அதில் கரெக்டாக மிடில் ஸ்டிச்சில், அதாவது 4வது டபுள் க்ரோஷேயில் 2 செயின் போடுவோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய கார்னராக வரும். சரிங்களா? ஸோ இப்போது 1 2 3 4. ஸோ இந்த ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒன்று 2 3 இது 4வது ஸ்டிச்சு. இதில் வி ஸ்டிச் போடணும். வி ஸ்டிச்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, இன்னொரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? இது ஒன்றும் இது இல்லைங்க. இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துக்கு வரும்போது நடுவில் 7 ஸ்டிச் இருக்கும். இந்த பக்கம் 3 ஸ்டிச்சு, இந்த பக்கம் 3, நடுவில் அந்த சிங்கிள் க்ரோஷேக்கு 1. ஸோ மொத்தம் 7 ஸ்டிச்சு. 8வது ஸ்டிச்சில் நீங்கள் வந்து வி ஸ்டிச் போடுவீங்க. ஸோ நீங்கள் அப்படியும் கணக்கு வச்சுக்கலாம். 1 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. சாரிங்க, 1 2 3
7. ஸோ இப்போது 7 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் 1 2 3 டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் நம்மளுடைய சென்டர் ஸ்டிச்சு. இந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ 7 டபுள் க்ரோஷே. அந்த சென்டர் ஸ்டிச்சில் ஒரு வி ஸ்டிச்சு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நடு ஸ்டிச்சான்னு பார்த்துட்ருக்க வேணாம். 7 ஸ்டிச்சுன்னு கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதவே பார்த்துக்கோங்க. ஸோ இதே தாங்க ஃபுல்லாக போட்டோன்னா நமக்கு இந்த மோட்டிஃப் வந்து கிடச்சிடும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் வி ஸ்டிச் போட்டிருக்கோம். அது வந்து சைட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. உள்ளே எப்படி இந்த ஃப்ளார் இருக்குன்னு சொல்லி நீங்கள் மோட்டிஃப் மாதிரி போட்டிங்கன்னா இந்த வெளியில் எதுவும் போட தேவையில்லை. இது மட்டுமே அழகாக பூ மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேஸ்புக்கில் அகிலோ ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.